ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் வால்நட் ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து சாண்டிங் சீலர். இப்போ நீங்கள் 1 லிட்டரு கலக்க போகிறீங்கன்னா ஒரு 100 ml சாண்டிங் சீலர் போடணும். அதுக்கப்புறம் வால்நட் ஸ்டைனர். வால்நட் ஸ்டைனர் வந்து 1 லிட்டருக்கு வந்து 100 ml 2 பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பியூ சீலரில் கலக்கூடாதான்னு கேட்குறாங்க. பியூ சீலர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் சாண்டிங் சீலரில் அப்ளை பண்ணுறோம் ஸ்டைனரை. நிறைய பேர் பயப்படுறாங்க பியூ மேலே சாண்டிங் சீலரில் பண்ணோம்னா நமக்கு பொரிஞ்சிட போகுதுன்ட்டு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோமோ அந்த மெத்தட்லேயே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. நம்ம இப்போ வந்து சாண்டிங் சீலர் 100 ml, வால்நட் ஸ்டைனர் 2, அதுக்கப்புறம் தின்னர் 1 லிட்டரு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஸ்டைனரு. டீக்வுட் ஸ்டைனர்னால் இதுக்கு பதிலாக நம்ம வால்நட் பதிலாக டீக்வுட் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரோஸ் வுட் வந்தால் இதுக்கு பதில் வந்து ரோஸ் வுட் அப்ளை பண்ணிக்கணும். மெத்தட் ஒன்று தாங்க, ஸ்டைனர் தான் மாற்றி மாற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், எல்லா மூணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா குளிக்குங்க. சாண்டிங் சீலர்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், வால்நட் ஸ்டைனர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறாதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கட்டிலில் வந்து ஆல்ரெடி பியூசியில் 2 கோட் அடித்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த வெள்ளையை மட்டும் நம்ம கலர் பண்ணுறோம். இதுக்கு தாங்க வால்நட் ஸ்டைனர் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் கலர் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து ஓவராலாக மொத்தமாக அப்ளை பண்ணுறக்கூடாது. எங்கே வெள்ளடி இருக்கோ அங்கே மட்டும் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து கன்னில் வந்து மெட்டீரியலை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்லோவாக பண்ணிக்கணும். எவ்வளோ எண்டாக லாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணிவிட்டு வெள்ளடி மட்டும் கலர் பண்ணுங்கள். பண்ணிட்டுனா நம்ம வந்து அந்த நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கும். நமக்கு அந்த கிரைன்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். கிரைன்ஸ் மறைகிற அளவுக்கு அடிக்கக்கூடாது. எங்கே வெள்ளை இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெள்ளையும் மறையணும், நமக்கு அதே டைம் வந்து உள்ளே இருக்க கிரைன்ஸும் மறையக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக மெட்டீரியல் வச்சுட்டு கண்ணில் வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த வெள்ளடி வந்து சேம் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஓவராலாக இருக்க எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஒயிட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அதிகமாக பண்ணிக்கோங்க. வெள்ளை லைட்டாக இருக்கிற இடத்துல ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது மாதிரி நம்ம ஓவராலாக பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரல் கலரும் கிடைக்கும், வெள்ளை இல்லாமல் பர்மா தேக் கலரும் வந்துடும். அதே சேம் டைம் நமக்கு கிரைன்ஸும் மறையாது லைட்டாக அப்ளை பண்ணும் போது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து மெட்டீரியலை வந்து ஸ்லோவாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். இந்தமாரி பாருங்கள், இந்தமாரி மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொரியிற ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் வராது. நல்லாயிருக்கும், டக்குன்னு ட்ரை ஆகும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து சாண்டிங் சீலர் தின்னரில் இருந்துச்சு தின்னரில் பண்ணுறோம். இதே பியூ சீலரில் பண்ணோம்னா நீங்கள் சொல்லுங்கள் ட்ரையிங் டைம் அதிகம். அதனால தான். ஓகேங்களா? பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.